எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வெங்காயத்தை கட் பண்ணணும். பல வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அந்த பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுவோம். ஒரு வெண்டைக்காவை நம்ம நீளமாக கட் பண்ணிக்கணும். குழம்புக்கு தேவையான தேங்காவை வெங்காயத்தை புதுசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடணும், பேஸ்ட்டு மாதிரி. இப்போ புளியை நம்ம தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி வைக்கணும். அடுப்பை பற்ற வச்சு குக்கரை நம்ம போட்டணும். குக்கர் கொதி குக்கர் நல்லா எண்ணெயை நம்ம ஊற்றிக்கணும். அதில் எண்ணெய் ஊற்றின பிறகு வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெண்டைக்காவை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அந்த வெண்டைக்காய் ஸ்மெல்லு அந்த ப்ரௌன் கலரில் நல்லா வரணும். சுருங்க நல்லா வதக்கணும். சுருங்க வதன பிறகு அதில் நம்ம ஆட் பண்ண போகிறது ஆனியனை நம்ம ஆட் பண்ணணும். ஆனியனை சேர்த்துட்டு அதில் போய் மிக்ஸ் பண்ணணும். A few moments later. மிக்ஸ் பண்ண பிறகு 2 தக்காளி நம்ம சின்னதாக கட் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கணும். கல் உப்பு 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். A few moments later. A few moments later. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் வெங்காயம் போட்டு பேஸ்ட்டு, அதை நம்ம ஆட் பண்ணணும். தண்ணி ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம போட்டுடணும். ஒரு கூட்டு மசாலா பொடி 1.5 கப்பு போடணும். 1.5 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் போடணும். இதெல்லாம் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எலுமிச்சம்பழம் நம்ம புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வடிகட்டணும். வடிகட்டிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றி, குழம்பு எந்த அளவுக்கு கெட்டியாக நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக வைக்கணும். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு குழம்பு கெட்டியாக எந்த பதத்தில் வந்திருக்கோ அதில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.